சொல்லுங்க. அவர் மறைந்த போது அவர் மகன் போல இருந்து கலைஞர் தான் எல்லாமே எடுத்து பண்ணாரு அப்படின்றாரு. பச்சையா சொன்னா நீங்க ராத்திரி அவ்வளவுதான், நீங்களே அவமானப்படுவீங்க. என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? காமராஜ் இறந்த உடனே அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பா. ராமச்சந்திரன் ராஜாராம் நாயுடு அப்ப எம்எல்சியா இருக்கிறார். அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வந்த உடனே ஏன் அவரிடம் அவர் சொல்றாருன்னா, அப்ப ராஜாராம் நாயுடு கருணாநிதியிடம் மிக நெருக்கமான நட்பில் இருந்தார். எங்க அடக்கம் பண்றதுன்னு அந்த நேரத்துல பாராவுக்கு அந்த பீச்சிலேயே அங்கேயே இவரை அடக்கம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி. இவர் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அவர் போய் பேசிட்டு திரும்பி வந்து அவர் இவர்கிட்ட சொன்னது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. முதலமைச்சராக இருக்கிற போது ஒருவர் இருந்தால் அவனுக்கு இங்க மெரினாவுல அடக்கம் பண்றது இருக்கும். இவர் முன்னாள் முதலமைச்சர், அதனால முடியாதுன்றார். அவர் வந்து திரும்பி பாராட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்ப இவர் கூடி 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 பேசி இன்னைக்கு அதை பத்தி ஓரளவுக்காவது கொஞ்சம் சொல்ல முடியும்னா இவர் சொல்லலாம். நெடுமாறன் என்ன சொல்லலாம், அவருக்கு தெரியும். சொல்லுவாரா இல்லையா எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த அப்பவே நான் வந்துட்டேன். பாராவிடம் மிக நெருக்கமாக இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறவர் பக்கத்துல இருந்தேன். என்னுடைய தலையெழுத்து எல்லாத்துக்கும் நான் சாட்சியா இருந்துட்டேன். அப்ப தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மைதானத்திலே வைக்கலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க கேட்காமலேயே அரசு அறிவிப்பு தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்றாங்க காந்தி சமாதிக்கு பக்கத்துல இடம் ஒதுக்குறோம். அறிவிப்பு வந்துருச்சு முன்னாடியே. ஆமா. அப்ப அந்த கோரிக்கை காங்கிரஸ் தரப்புல இருந்து கேட்கப்பட்டதா? மெரினாவுல இடம் வேண்டும். ஆமா. அவங்க குடும்ப தரப்புல அது அந்த மாதிரி எல்லாம் எந்த கோரிக்கை வைக்கலன்ற ஒரு வாதத்தை இன்னைக்கு திமுக தரப்புல எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றேன் இல்ல நான் சொன்னாதான் பதில் வரும்னு கேக்குறேன். திரும்பி என்னன்னா, காமராஜர் குடும்பம்னா யாரு சொல்லுங்க? காங்கிரஸ் தான். அதான் காங்கிரஸ் தலைவரே கேக்குறாங்க, அவர் குடும்பம் கேட்க என்ன சார் பேசுறீங்க? கேன பையன் ஊர்ல கிறுக்கு பையன் நாட்டாமே ஆகி போச்சு. எவன் என்ன சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கிறது? நாம சொந்தமா யோசிச்சு பார்க்க வேணாமா? காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பா. ராமச்சந்திரன் கேட்கிறாரு. வேற யார் கேட்கணும்? நீங்க கேட்டதா ஒரு கொடுத்துருப்பா, நீங்க பிறக்கல. என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு புரியும். காமராஜருக்கு மெரினாவில் இடம் கொடுக்க மறுத்தது திமுக, கலைஞர் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா. அது சொல்ல வரல சார். அதுதான் சார் நடப்பு.